தொழிலாளராகிய அனைவருக்குமே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொழிலாளர் தின கிராம சபையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தீர்மானம், எல்லாருமே வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானம். இதை நிறைய பேர் நீங்கள் அதை இப்போ சமீபமாக ஒரு 2 நாட்களாகவே வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல காலனி என்ற பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டசபையில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த மக்களும் சக மக்களை போல் நடத்தப்படணும். அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த இந்திரா காலனி அப்படின்னு இருந்தால், இந்த காலனி என்பது அந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவே மற்றவர்களால் பார்க்கப்படுது. அதனால் அந்த காலனி என்ற பெயரை வந்து அழிச்சிட்டு அதுக்கு ஏற்ற போல வேற ஒரு பேரை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரே வந்து சட்டசபையில் பேசியிருக்கிறாரு. ஒரு சட்டசபை மற்றும் பாராளுமன்றத்திற்கு இணையான ஒரு கிராம சபை அப்படின்னு எல்லாராலும் பேசப்படுது. அதனால அந்த தீர்மானத்தை இங்கேயும் முன்மொழிஞ்சு வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து ஒரு ஆகஸ்ட் 15 கிராம சபை வரும். அதுக்குள்ளேயும் நீங்க அந்த காலனி அப்படின்னு எங்கெல்லாம் இருக்குதோ, காமராஜர் காலனி, சுந்தரலிங்கம் காலனி அப்படிலாம் சொல்லப்படுறது, அந்த காலனி என்ற பெயரை நீங்க முழுமையாக நீக்கி அந்த மக்களும் மற்ற மக்களை போல் சமமானவர்கள் என்பதை நீங்க வந்து இந்த கிராம சபையில நீங்க கொண்டு வரணும். அதுக்காக இந்த தீர்மானத்தை வந்து நான் வந்து முன்மொழிகிறேன். இப்ப இந்த தீர்மானத்தை வந்து சில பேர் கேட்பாங்க, நீ ஏன் தீர்மானத்தை கொண்டு வர அப்படின்னு கேட்பாங்க. இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிம்பாங்க, இவன் ஏன் பேசுறான் அப்படிம்பாங்க. அது சட்ட விதிகள்ல உட்பட்டு தான் நான் வந்து இப்ப பேச போறேன். தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 81 உட்பிரிவு 2 மற்றும் 242, தமிழ்நாடு ஊராட்சி விதிகள் 1999, ஊராட்சி உள்ளாட்சித்துறை அரசாணை நிலையன் 180 நாள் 30/8/1999 படி ஒரு கிராம சபையில் அந்த கிராமத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு வாக்காளரும் தீர்மானத்தை முன்மொழியலாம் அப்படின்னு சொல்லி சட்ட விதிகள் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு வாக்காளர் என்ற முறையில நான் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இப்ப இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பல மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்திரா காலனின்னு இருக்கு, அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் காலனின்னு இருக்கு, அடுத்து இடையங்குளத்துல புது இந்திரா காலனின்னு இருக்கு, ரெண்டாவது இங்கேயே பாத்தீங்கன்னா புதிய இந்திரா காலனி, அதை பொதுமக்கள் சொல்றது பாத்தீங்கன்னா சுந்தரலிங்கம் காலனி அப்படிங்கிறாங்க. அப்ப தயவு செய்து நீங்க வந்து உடனடியாக அந்த காலனி என்ற பெயரை வந்து நீங்க அழிச்சிட்டு நீங்க இந்திரா நகர், புதிய இந்திரா நகர் இல்ல காமராஜர் நகர் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்பே அதை நீங்க நடைமுறை கொண்டு வரணும். உங்களுடைய கோப்புகள் அனைத்திலையுமே அதோடைய பெயரை நீங்க மாற்றம் செய்யணும். இது என்னுடைய தீர்மானமாக நான் கொண்டு வரேன். ரெண்டாவது ஒரு தீர்மானம் என்ன நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப இந்த துரைசாமிபுரத்துல எடுத்துக்கிட்டோம்னா கோயில் தெரு, சிஎஸ்ஐ கோயில் தெரு அப்படிங்கிறாங்க, அதே சில பேர் நடுத்தருவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா மடத்து தெருவு அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு தெருவு பாத்தீங்கன்னா அதே தெருவு வந்து பிள்ளையார் கோயில் தெருவு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெயர்கள் ஒவ்வொருத்தரும் வழக்கப்படி வச்சு கூப்பிடுறதுனால பல சிக்கல்களை வந்து படித்த மாணவர்கள் சந்திக்கிறாங்க. எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இப்ப சர்டிபிகேட்லயோ இல்ல ஆதார் கார்டுலயோ இப்ப சிஎஸ்ஐ கோயில் தெருன்னு இருக்கும், அவங்களுடைய ஓட்டர் ஐடியில நடுத்தருன்னு இருக்கும், மிடில் ஸ்ட்ரீட்னு இருக்கும். இப்ப இந்த சுந்தரலிங்கம் காலனின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய கோப்புகளின் படி அது புதிய இந்திரா காலனின்னு இருக்கும். சிலவருடைய ஓட்டர் லிஸ்டோ இல்ல அவங்களுடைய ஆதார் கார்டுலயோ உங்களுடைய கோப்புகளின் படி புதிய இந்திரா காலனி, அவங்களுடைய ஆதார் கார்டு, பேச்சு வழக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சுந்தரலிங்கம் காலனின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இது வந்து நாளைக்கு அவங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கோ இல்ல வெளியே ஒரு ஆவணத்தை கொண்டு போவதற்கோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. நாளைக்கு ஒரு அரசு ஊழியர்ல இருக்கக்கூடியவங்க வந்து அந்த பிஎஃப்காக வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் ஆதார் ப்ரூஃபும் வந்து சேமா இருக்கணும், ஒரு போல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை பல நபர்கள் சந்திக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா கிராமங்கள்லயும் பெயர் பலகை வைக்கப்பட்டுருச்சு தெருக்களுக்கு. இன்னும் நம்ம கிராமத்துல நான் பாக்குறேன் எந்த தெருவுலுமே பெயர் பலகை இல்லை. இதை குற்றச்சாட்டாவே எடுத்துக்கிறாங்க. என்னுடைய தீர்மானமாவே நான் வந்து முன்மொழிகிறேன். அதனால என்ன பண்ணுங்க, கூடிய விரைவில் அதுக்கு ஒரு நிதியை பஞ்சாயத்து மூலம் ஒதுக்கி, இதுவரைக்கும் யாருமே இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வரல, யாருமே அதை வந்து செய்யதும் முற்படல. எல்லாரும் வாரம் போறோம், நம்ம வீட்டுல ஒரு பெயர் பலகை வைக்கிறோம்ல. இப்ப நம்ம படிச்சு முடிச்சோன்னா என்ன வீடுங்கிறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கிறோம், போஸ்ட்மேனுக்கு தெரியும். அதே மாதிரி ஒருத்தங்க வந்தவொடனே அடையாளம் காட்டும் வகையில 9வது நம்பர் வார்டு அப்படின்னா இல்ல 3ஆம் நம்பர் வார்டு இல்ல 2வது நம்பர் வார்டு அப்படின்னா அந்த வார்டு எண்ணும் அந்த தெருவை உங்களுடைய பஞ்சாயத்து கோப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, இப்ப புதிய இந்திரா காலனி, இந்திரா நகர் அப்படின்னா புதிய இந்திரா நகர்னே வைங்க.
இனிமேல் அவர் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க இதை சுந்தரலிங்கம் காலனி நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. அதை அவர்கள் வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து வழிமுறையும் சொல்லிடுறேன். வீடியோ எடுத்துக்கிறேன். ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 158 கீழ் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருக்கணும், இல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நபரா இருக்கணும், அவங்களுடைய அரசியல்வாதி பெயர்களை நீங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள வரும்போது ஒரு வளைவு இருக்கு, அலங்கார வளைவோ இல்ல பூங்காவோ இல்ல சாலைகளோ இருக்கு, இல்ல கட்டிடங்களோ இருக்கு, அதுல நீங்க வைக்கணும் அப்படின்னா ஊராட்சிக்கு சட்டம் 1994 பிரிவு 158 படி கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி தான் நீங்க அதுக்கு பெயர் வைக்கணும். அதனால அந்த சுந்தரலிங்கம் காலனியை நீங்க சுந்தரலிங்கம் காலனியா வைக்க போறீங்களா இல்ல வந்து புதிய இந்திரா காலனியா வைக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்து உங்கள் கோப்பின்படி அங்க பெயர் பலகை வைக்க. கூடிய விரைவில் அடுத்த ஆகஸ்ட் 15க்குள்ள நீங்க பெயர் பலகை எல்லா தெருக்களிலும் நீங்க வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் சொல்றேன். இனி ஒரு விஷயம் இந்த கிராமத்தில் நடந்திருக்கு. ஏற்கனவே இதை வந்து நான் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். அது வேல்முருகன் அண்ணன் தெரியும். இந்த கிராமத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு தெருவுல ஒருத்தங்க ஒரு வீட்டுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க, தீர்வை ரசீது போட்டிருக்காங்க. அந்த தீர்வை ரசீது போட்டவங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த தெருவுக்கு ஏற்கனவே இந்த பெயரை விட்டுட்டு புதிய ஒரு நபருடைய பெயரை, தனி நபருடைய பெயர்ல அந்த தெரு பெயர் போட்டு நீங்க தீர்வை ரசீது போட்டிருக்கீங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மல்லிகா நீங்க தான் சொல்லணும். இது வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறு, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒருத்தருக்கு தீர்வு ரசீது போட்டிருக்கு, அதை நான் வேல்முருகன் அண்ணனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க. அப்படி போடலாமா? நான் அதுக்கு தான் சொன்னேன். ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 158 கீழ் கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி நீங்க அப்படி ஒரு தெருவுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னா நீங்க நிறைவேற்றி அதை ஒருமனதாக கொண்டு போய் நீங்க பேர் வைங்க. நான் வைக்க கூடாதுன்னு சொல்லல, யார் பேர் வேணாலும் வைங்க. ஆனால் அது நிறைவேற்றப்பட்டுச்சா? ஏற்கனவே ஒரு வழக்க பெயர் இருக்கு, அதுக்கு மேலூர்னு சொல்லி இன்னைக்கு நீங்களா ஒருத்தருடைய பேரை கொண்டு போய் வச்சுட்டீங்க. நாளைக்கு எங்க அப்பா பேரை நான் வைக்கலாமா? நான் ஒரு கடிதம் எழுதுறேன், எழுதிட்டு 2 அட்ரஸ்ல கொடுக்குறேன், இது மாதிரி சதீஷ்குமார் குருசாமி தெரு அப்படின்னு கொடுத்தா நீங்க ஒத்துக்குருவீங்களா? யாராச்சும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப எப்படி பேர்களை மாத்துறீங்க? அது தவறு இல்லையா? ஏன்னா இதுபோல் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன். இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம். நான் அதுக்காக பாருங்க இந்த விஷயத்தை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படிங்க 600 கிலோமீட்டர் தாண்டி நான் வந்திருக்கிறேன். இது இங்க இருக்கிறவங்களே நிறைவேற்றி இருக்கணும். நீங்களே முன் வந்து பெயர் பலகை வச்சிருக்கணும். உடனடியாக அந்த காலனிங்கிற பேரை வந்து நீக்கி அனைத்து மக்களும் சமம், அவங்கள வந்து தனியா ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இந்திரா காலனியை இந்திரா நகரமும் நீங்க வந்து அது சிஎஸ்ஐ கோயில் தருவா இல்ல நடுத்தருவா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி நீங்க வந்து அதுக்கு பெயர் பலகை வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் என்னுடைய தீர்மானம். கட்டாயமாக நீங்க எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.